இன்னொரு ரெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாம் பயங்கரமாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் எதனாலனா அவங்க 2 பேரும் உண்மையிலே ரொம்ப டயர்ட். அவங்க 2 பேரும் அவங்க போய்கிட்டுருக்கேன் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கேன். இதெல்லாம் வந்து ஆக்சுவலி கடை இப்போதான் சொன்னேன், இது வின்டர் டைமில் தான் இது வந்து ஃபேமஸாக இருக்கும். அதனால் அப்போ தான் வந்து ஒவ்வொரு அந்த டீ ஷாப் இருக்குல்ல எல்லாத்துலேயுமே வந்து அந்த டீ கடைங்க வந்து திறந்துருப்பாங்க. நம்ம வந்து டைம் பார்த்து எந்த கடையும் திறக்காது. அந்த டைமில் வரல. அவர் அங்கே நின்று ஹீல் பண்ணிகிட்ருக்காரு. சரி, இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு தான் போய் ரீச் ஆக போகிறோம். அப்படி இப்படின்னு பிளானாக அது இதுன்னு மாற்றி கீற்றி எதோ பண்ணிகிட்ருக்கானுங்க. நான் எதுவுமே சொல்லலை, என்ன நடக்குதுன்னு ஃப்ளோரியே பார்ப்போம். எப்படி இருக்கு? இவர் வேறு நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கார் அழகா நம்ம கூடி. வாங்க போவோம். अभी जैसे स्ट्रेट है पूरा। वेलकम टू द हिमालयन रेंजेस। तो बेस कैंप से व्यू कैसा रहेगा? ओपन है ना बेस कैंप? डिटेल वगैरह नहीं है। ஒரு வழியாக கேதார்நாத் பேஸ் கேமுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துவிட்டோம். ஏன்னா பிரேக் ரெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே ரெஸ்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த கொஞ்சம் தூரம் அவங்கள பார்த்துட்டோம், வந்துட்டாங்க பக்கத்தில், அங்கே இருக்காங்க. அவங்க வந்தோடனே நேராக கேதார்நாத் பேஸ் கேம்ப் போண்டி தான். இவர் நம்மளோட அவங்க 3 பேருமே வந்து நம்ம கூட சேர்ந்து, உங்களுக்கு தெரியும் முதல்ல வந்து பார்த்துருப்பீங்க, குளூரில் திருப்பி பேசுகிறோம் போல். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்க, கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க வந்துட்டோன்னே போக வேண்டியதான். செம்ம குளிர் ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு முடிஞ்சா நான் செம்மையாக தான் இருக்கு. Is that beginner's trek? No, it's not. It's more than a beginner's trek, definitely. It's getting hard. Yeah, it's a little bit difficult, but mentality is everything. So don't come, bro. Skip. Hard skip. வாங்க. ஆனால் don't carry bag like them. Give the bag with donkey. It's better. Yeah. Like him, he gave his bag with the donkey. Not donkey. Carrying the bag. இப்படி தான் இவனுக்கு பொழப்பு சிரிப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு வழியாக நல்லா போயிட்டுருக்கோம். ஓகே, வெற்றி நிச்சயம். ஃபைனலி we reached to கேதார்கண்டா பேஸ் கேம்ப். வந்துட்டோம். என் பின்னாடி வந்தவங்களாம் வந்துட்டுருக்காங்க. எஸ், இதுதான் நம்மளோட கேம்பிங். இன்றைக்கி இங்கே தான் தங்க போகிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தங்கிட்டு இந்த நெக்ஸ்ட் டே வி கோயிங் டு த சமிட். ஃபுல்லாக இதுக்கப்புறம் பண்ணு தான். தூரத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுதா? அது மஞ்சள் கலரில், அதுதான் டாய்லெட். ஓகே, ஹாய். ஃபைனலி
Finally we reach. Finally pहुंच गए केदारकंठा बेस कैंप. Okay. We did it. ஐயோ செட்டிங்கே மாற்றிட்டேன். ஐயோ இது ready to survive today night at here Kedarnath base camp. முடியல செம குளிர் தான். ஓகே முடியும் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐயோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலயே, சுற்றி அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இதே மாதிரி வந்து நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணுவோம். ஓகே கேன் Take the next to next. ஓகே கூல். சலோ டென்ட்டு எங்களோட ஜிப்பு மூட முடியல, ஸோ டென்ட்டு மாற்றணும், அதுக்கு தான் பேசிகிட்டு இருந்தேன். ஓகேங்க, எங்களோட டீ டைம் வந்து கலக்கிக்கிட்டு இருக்காங்க. டீ கடைக்கு குடிச்சோன்னே இந்த குளூரில் அப்படியே டீ குடிச்சிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ண போகிறேன். பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஹேவிங் டீ. ஹெவன். ஐயோ ஆனால் கனவாக கண்டேன் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எனக்கு பிடிச்ச சாயா குடிச்சிக்கிட்டு சில் பண்ணுவேன்னு. வேர்த்து கண்டிப்பாக வரணும் எல்லாம். குட் மார்னிங். தெரியுதா கேடர்நாத் பேஸ் கேம்ப். இன்றைக்கி தான் பேஸ் கேம்பில் தூங்கி ஒரு நாள் ஏஞ்சிருக்கேன். நல்லா நிம்மதியான தூக்கம், நல்லா தூங்கினேன். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சுற்றி. யா இப்போ தான் நாங்கள் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் டீ குடிச்சிட்டு, ஜிஞ்சர் டீ குடிச்சிட்டு சில் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து டேராடூன் அங்கே இருந்திருக்கணும். அது இந்த இடம் பேர் மறந்துட்டேன். கீழே உள்ள இன்னொரு பேஸ் கேம்பில் இருந்துட்டு தூங்கி வச்சுட்டு இங்கே வந்திருக்கணும். பட் நாங்கள் ஆல்வே நேராக வந்து கேதார்நாத் பேஸ் கேம்பில் வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான் பண்ணிக்கிட்டாங்க என் கூட வந்தவங்களாம். ஸோ ஓகே, நானும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுலேயும் ஒரு மாதிரி குழப்பமெல்லாம் போணுச்சு, இப்படி அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி நைட்டே வந்து 2 மணிக்கு வந்து சம்மிட் ஏறணுன்ற மாதிரிலாம் பேச்சு வந்துச்சு. அப்புறம் அவங்க பேசி ஏதோ பண்ணிக்கிட்டாங்க, எனக்கே தெரில. ஏன்னா இந்த ட்ரிப்போட டேட்டு இவ்வளோ தான் டேட்னா அந்த டே பிரகாரம் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களே கொஞ்சம் மாடிஃபை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி இப்படின்னு ஒரு வழியாக ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அந்த பிளானில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு இன்றைக்கி 2 மணிக்கு விடிய காலையில் 2 மணிக்கு சம்மிட் நாங்கள் போக ஆரம்பிப்போம். திஸ் இஸ் மை ஜேர்னி. ஓவரால் நல்லா போயிட்டுருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இங்கே வரணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை நான் கூட்டி வர ரெடியாக இருக்கேன். என் கூட ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே கூட்டமாக சேர்ந்து வந்தோம்னா இன்னும் பயங்கரமான ஒரு பெரிய ஃபன்னாக இருக்கும். அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணுறேன், வர்றவங்க தாராளமாக வரலாம். நாளைக்கு சம்மிட் போகிறோம், சம்மிட் ஏறுறோம். நைட்டு உண்மையில் செம்ம குளிர், ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, லைஃப்பில் ஒரு டைம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொன்னல, அந்த சாப்பாடு என்னன்னு எங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல, நான் காட்டுறேன். இது நல்லா இனிப்பாக இருந்துச்சு, என்னன்னு தெரியல, எது கூட டிஸ்கிரைப் பண்ணுறது கொடுத்தல எனக்கு. இது நல்லாவே இல்லை, பட்டு எனர்ஜி வேணும், அதை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். இப்படி தான் இதுதான் கொடுத்தாங்க. இந்த இடத்தோட அழகான ஒரு விஷயம், ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு சொல்லுங்க, டாய்லெட் தான். அவங்களுக்கு காட்டுறேன்,
ஆனால் உள்ளெல்லாம் காட்ட முடியாது, வெளியேருந்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. தெரியுதா? மஞ்சள் கலரில் அதுதான் டாய்லெட். கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு வச்சுருப்பாங்க, அவங்க மாடிஃபை பண்ணி செஞ்சு வச்சுருக்காங்க. அது நீங்கள் இங்கே வந்தால் தான் வந்து பார்க்க முடியும், நான் காட்ட முடியாது. ஓகே, நாங்கள் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் பண்ண பார்க்குறோம். இப்போதைக்கு தெரியல, அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு. How did you sleep, bro? How did you sleep? Very chill. You went to sleep before me also. Yeah, I'm watching movie. Suddenly I also get sleep already. मैं तो स्लीपिंग में पहले सांस नहीं आ रही थी. मैं बहुत स्टफ हो गया था बीच में. எத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு? 9 மணிக்கு கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 12 ஆச்சு. இவ்வளோ நேரம் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ நேற்று அந்த பையங்களை நம்ம அந்த இடத்துல விட்டு வந்தோம்ல, அந்த பேஸ் கேமில், அங்கேருந்து வந்துட்டாங்க இங்கே. இன்றைக்கி நைட் வந்து இந்த பையனுங்களை இருக்காங்க, அவங்க நம்ம எல்லாமே சேர்ந்து தான் ஒன்றா தான் சமைட்டு ஏற போகிறோம். சரிதா? இங்கே ஃபன் அதுதான், இங்கே கேமே அதுதான். எல்லாம் கிரிக்கெட் விளாண்டுட்ருக்கோம் என்டர்டைன் பண்ணுறதுக்கு. எஸ், நம்ம கைடு பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்காரு கிரிக்கெட். He got out. Catch it. Out. அவர் பேட் கேட்டார், என்னை அவுட் ஆக்கிட்டு பேட்டை வாங்கிக்கோ அப்படின்றாங்க. இங்கே இருந்து இவங்க கூட சுற்றி என்ன இவ்வளோ நாள் இருந்து எனக்கு ஹிந்தி தான் பேச தெரியல, ஆனால் அவங்க என்ன பேசுகிறான்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. उधर साइड हुआ. இந்த கேதார்நாத் பேஸ் கேம்ப் இருக்குல்ல, இந்த பேஸ் கேம்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்கும் வின்டர் சீசனில். இந்த இடம் இப்போ நான் உட்காந்துருக்க இடம் எல்லாமே ஸ்னோவாக இருக்கும். நான் பார்த்துட்ருக்கிற இப்போ நம்ம கேம்ப் சைட் அங்கே இருக்குது, அங்கே இந்த கேம்ப் சைட்டே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். யா, பட் இந்த சீசனால் வந்து ஐ மீன் வின்டர் சீசன் முடிகிற டைமில் நான் வந்திருக்கிறதுனால நம்ம அதை பார்க்க முடியாது. பட் வின்டர் சீசன் ஆரம்பிக்கும் போது வந்தாக்கா கண்டிப்பாக நம்ம ஸ்னோஃபால்லாம் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்னோவை பார்க்க போகிறேன், ஸ்னோவை தொட போகிறேன். எக்ஸைட்டடாக இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா நம்ம ஸ்னோ முடிகிற டைமில் வந்தாலும், ஸ்னோ சீசன் முடிகிற டைமில் வந்தாலும், வின்டர் சீசன் முடிகிற டைமில் வந்தாலும் சம்மிட்டில் வந்து நம்ம ஸ்னோ பார்க்க முடியும். ஸோ நம்ம ஸ்னோவில் தான் நடந்து நம்ம சம்மிட் போய் ரீச் பண்ணுவோம். யா, ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதே டைமில் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப புதுசாக ஃபீல் பண்ணுறேன். அமைதியாக உட்காந்துருக்கேன், யோசிக்கிறேன், நல்ல காற்றை சுவாசிக்கிறேன். யா, நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்காங்க. பிளடி நைஸ் பிளேஸ் மேன். கண்டிப்பாக நீங்களும் இங்கே வரணும். உங்கள் எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு வரேன். முதல்லேருந்து சொல்கிற மாதிரி தான், நான் ஒரு ட்ரிப் செஞ்சு உங்களுக்கு ரொம்ப
எல்லாம் இல்லாமல் அழகாக ஒரு கரெக்டான முறையில் ஸ்ட்ரீப் செஞ்சு உங்களை டெல்லி ஏர்போர்ட்லேருந்து இந்த ட்ரெக்கை கொண்டு வந்து இந்த ட்ரெக்கெல்லாம் முடித்து தென் திருப்பி உங்களை கொண்டு போய் விடுற வரைக்கும் நான் அழகாக ஒரு ட்ரிப்பு ரெடி பண்ணி உங்களை கொண்டு வரேன். நான் வந்து என்ஜாய் பண்ணேன் இந்த ஜேர்னியை, ட்ரெக்கை. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரெக்கை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கஷ்டமா இல்லை சொன்னாங்க அப்படின்னு, நான் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கெலாம் அப்படிலாம் இல்லை. நான் ஒரு அட்வைஸ் என்ன கொடுப்பேன்னா, உங்களோட பேக் பேக்கை வந்து நீங்கள் டொங்கி இருக்குது, டொங்கி கிட்ட கொடுத்து நம்ம பே பண்ணோம். ஸோ அவ்வளோலாம் வராது. இப்போ 100 rupees மலேசியாவுக்கு கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? குறைவு, ரொம்ப குறைவு. ஸோ நம்ம கொடுத்துட்டோன்னா ஆல் த வே நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த வியூ பாருங்கள், நீங்கள் பின்னாடி நீங்கள் பார்த்தா தெரியும். கீழே டொங்கி வந்திருக்கு, ஜாமாவை தூக்கிட்டு வந்திருக்கு. இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம டொங்கி இது பண்ணோன்னா வந்து அந்த ட்ரெக்கு வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்ச நாள் ட்ரெக் தான். ஒரு நாள் வந்து கேம்பில் இருப்போம், 2வது நாள் கேம்பில் இருப்போம், 3வது நாள் வந்து மிட் நைட் எழுந்துச்சி நம்ம ஆல் த வே டு சம்மிட் போயிட்டு, சம்மிட்லேருந்து திருப்பி கீழே வந்துட்டு கேம்பில் தங்கிட்டு த நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வில்லேஜுக்கு திருப்பி போயிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஐட்டினரியாக இருக்கும். ஆனால் ஆல் த வே த ட்ரெக் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது, என்ஜாய் பண்ண முடியுது. இது இங்கே வந்தீங்கன்னா வந்து வின்டர் டைமில் நான் உங்களை கொண்டு வந்து வச்சுக்கோங்களேன், இந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்னோஃபாலாக பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு லக் இருந்துச்சுன்னா நம்ம இருக்கிற டைமில் ஸ்னோஃபால் வரும். இதெல்லாம் வந்து ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, கம்மி பட்ஜெட், அதாவது ரொம்ப மினிமைஸ், ரொம்ப குறைவான ஒரு ப்ரைஸில் நம்ம வந்து இங்கே நல்ல ஒரு ட்ரெக் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப 3000 4000 கட்டி நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து அதே ஃபீல் கொடுக்குது, பட் அதோட குறைவாகவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வரலாம். ஸோ உங்களுக்காக நான் இங்கே கேதர்கண்டாவில் ஒரு ட்ரிப் செய்கிறேன். ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சோஷியல் மீடியாவில் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்தோன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் நான் இருந்தேன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். ஐம் ஹேவிங் ஃபன். ஒண்டி இருக்கும் போதும் ஜாலியாக தான் இருக்கேன், குரூப்பாக இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். லஞ்ச் டைமு என்னது என்னமோ தெரியல. டாலு, சோறு, இது வந்து என்னன்னு தெரியல. இவர் தான் குக்குறாரு.